والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருப்பதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நரகத்தினுடைய தன்மைகளையும் நரகத்தில் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் பற்றியும் நாம் சென்ற வகுப்புகளிலே பார்த்தோம். இன்றைய வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிகள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு மனிதன் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் செய்ய வேண்டிய பிரதானமான மிக முக்கியமான வேலை ஷிர்க்கிலிருந்து அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற போது இணை வைத்தலிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக அவன் நரகத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் மாத யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார். யார் அல்லாஹுக்கு இணை வைத்தவராக மரணிக்கிறாரோ அவர் நரகம் செல்வார் என்றார்கள். யார் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நரகம் செல்வார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இணை வைப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்குவதாக சூரத்துல் மாஇதா 72வது வசனத்திலே சொல்கிறார். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார். நிச்சயமாக யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறான் அவர் ஒதுங்குமிடம் நரகமாகும். இணை வைக்கக்கூடியவர்களுக்கு, இணை வைக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு மறுமையிலே உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இணை வைத்தல் என்பது மிக கொடுமையான பாரதூரமான ஒரு பாவமாகும். இது பற்றி ஏற்கனவே சுவர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அமல்கள் பற்றி பார்க்கிற போதும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அடிக்கடி நினைவுபடுத்தப்பட வேண்டிய அல்லது எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த இணை வைத்தலாகும். உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்ட ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இணை வைத்தலின் தூசு கூட அவன் பக்கம் நெருங்குவதை அவன் விரும்ப மாட்டான். இணை வைத்தல் என்பதை அல்லாஹு தஆலா லظுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரிய அநியாயம் என்று சொல்கிறார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மா அஅதமு ذنبி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, பாவங்களிலே மிக மகத்தான பாவம் எது என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக். அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிற நிலையில் அவனுக்கு நீ இணை வைப்பது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தான் நம்மை மட்டுமல்ல எல்லாவற்றையும் படைத்தவன். அவன் ரப்புல் ஆலமீன்.
ரப்பு என்று சொன்னால் அஸ்ஸயீத், அல் மாலிக், அல் மூஜித் மினல் அதமி இலல் வுஜூத் என்கிற பல கருத்துக்கள் இருக்கின்றன. சையீத் என்றால் எஜமானன், மாலிக் என்றால் அரசன், அல் மூஜித் மினல் அதமி இலல் வுஜூத் இல்லாமையில் இருந்த ஒன்றை தோற்றுவிக்கக்கூடியவன் என்ற பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அல் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் ஆலம்களுக்கெல்லாம் அவன்தான் ரப்பாகும். அதாவது ஆலங்கள் அனைத்தையும் படைத்தவன் அவன், ஆலங்கள் அனைத்துக்கும் எஜமானன் அவன், ஆலம்கள் அனைத்திற்கும் அரசன் அவன். ஆலம் என்று சொன்னால் குல்லுமா சிவல்லா, அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்துமே ஆலம் என்று அழைக்கப்படும். அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்துமே படைக்கப்பட்டவை. அவை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ், அவை அனைத்தினதும் எஜமானன் அல்லாஹ், அவை அனைத்தினதும் அரசன் அல்லாஹ், அவை அனைத்தினதும் சொந்தக்காரன் அல்லாஹ், அவை அனைத்துமே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியவை என்பதை நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுடைய படைப்புகளில் எதை ஆக்கினாலும் அது இணை வைத்தலாக கருதப்படும். அல்லாஹுடைய படைப்புகளிலே அல்லாஹுக்கு மாறே செய்யாமல் அல்லாஹ் சொல்லக்கூடியதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் மலக்குகள். அல்லாஹுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எவைகளை எல்லாம் சொல்லுகிறானோ அவைகளை 100க்கு 100% எடுத்து நடக்கக்கூடியவர்கள் மலக்குகள். அந்த மலக்குகளை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போனாலும் அதுவும் இணை வைத்தல் தான். அதற்கு அடுத்த நிலையில் இந்த உலகத்திலே மிகவும் உன்னதமானவர்கள், சிறந்தவர்கள், மேலானவர்கள் ரசூல்மார்கள். அந்த ரசூல்மார்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு அல்லது ரசூல்மார்களில் ஒருவரை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போனாலும் அதுவும் இணை வைத்தலாகவே கருதப்படும். இப்போ மலக்குகளை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போனாலும் இணை வைத்தலாகும், ரசூல்மார்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போனாலும் இணை வைத்தலாகும் என்று சொன்னால் ஏனைய மனிதர்களுடைய நிலை என்ன என்பதை நிறைய ஆதாரங்கள் கொண்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக புரிய வேண்டும். பகுத்தறிவுள்ள, இயல்பாக சிந்திக்கக்கூடிய, நிதானமான சிந்தனை உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு மலக்கை, ஒரு ரசூலை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போக முடியாது என்று சொன்னால் சஹாபாக்களை, சாலிஹீன்களை, அவுலியாக்களை, சுஹதாக்களை எப்படி அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போவது? இப்ப அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போவது என்பது என்ன என்று கேட்டால், வெறுமனே அல்லாஹுக்கு மகன் இருக்கிறான் என்று சொல்வதோ, அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்வதோ, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் துஆ கேட்பதோ, அல்லது சிலைகளை வடித்து வைத்துக் கொண்டு அந்த சிலைகளிடம் பிரார்த்தனை செய்வதோ மட்டுமல்ல. இதே நிலைக்கு ஒரு மனிதரை கொண்டு போனாலும் அதுவும் இணை வைத்தலாகவே அமையும். இன்றைக்கு இந்த இணை வைத்தல் என்பது கூடாது என்று தெரியாத யாருமே முஸ்லிம் சமுதாயத்தில் கிடையாது. ஷிர்க் கூடாது என்று தெரியாத யாரும் முஸ்லிம் சமுதாயத்திலே கிடையாது. எல்லோருக்கும் தெரியும் ஷிர்க் செய்யக்கூடாது என்று. ஷிர்க் மிகப்பெரிய ஒரு கொடுமை என்பது எல்லோருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியவில்லை. சிலைகளிடம் கேட்பது ஷிர்க் என்று சொல்கிறார்கள், கட்டப்பட்ட கபர்களிடம் போய் கேட்பது ஷிர்க் இல்லை என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் என்று பாருங்கள். ஒரு இந்து ஒரு கோவிலிலே ஒரு சிலையை கட்டி வைத்துக் கொண்டு அந்த சிலையிடத்திலே போய் பிரார்த்தனை செய்தால் அவன் ஷிர்க் செய்கிறான் என்று சொல்லுகிற அதே மக்கள், அவர்கள் ஒரு நல்லடியாருடைய கபரை கட்டி வைத்துக் கொண்டு அல்லது அந்த கபரை புனிதமாக்கி கொண்டு அவரிடம் போய் நின்று துஆ கேட்டால் அது ஷிர்க் இல்லையா? இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாகும். இரண்டுமே ஒன்றுதான். அவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த கடவுளர்கள் தங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் நினைக்கிறார்கள். அவர்கள் வடித்திருக்கிற சிலைகளும் அவர்கள் ஆக்கியிருக்கிற தெய்வங்களும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கக்கூடியவை என்றுதான் அவர்களும் நம்புகிறார்கள். காபத்துல்லாவில் 360 சிலைகள் இருந்தன என்று படிக்கிறோம்.
மக்காவிலே இருந்த ஒவ்வொரு கோத்திரத்தினருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம், அவர்களுடைய குலங்களுக்கு கோத்திரங்களுக்குரிய தெய்வங்கள் இருந்தன என்று படிக்கிறோம். லாத், உஸ்ஸா, மனாத், ஹுபல் என்று அவர்கள் பல தெய்வங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம். இவ்வாறு பல சிலைகளையும் தெய்வங்களையும் உருவாக்கிய மக்களிடம் போய் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்வின் பக்கம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இவர்களை வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ் என்று சொல்லவில்லை. தெளிவாக பாருங்கள். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவர்களை நாங்கள் வணங்குவது, இவர்களை வணங்குவது என்றால் இவர்களிடம் போய் துஆ கேட்பது, இவர்களுக்கு நேர்ச்சை செய்வது, இவர்களுக்கு அறுத்து பலியிடுவது, ஆபத்தின் போது இவர்களை அழைப்பது, இதுவெல்லாம் எதற்காக என்று கேட்டால் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காக வேண்டித்தான். அப்ப அவர்களும் இவர்களை அல்லாஹ் என்று சொல்லவில்லை. எனவே அவுலியாக்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போவது மிகப்பெரிய அநியாயமாகும். எனவேதான் இந்த அநியாயத்தை செய்கிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சுவர்க்கம் ஹராம் இவர்களுக்கு. இந்த குர்ஆன் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. நரகம் இவர்களுக்கு வாஜிபாகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் வாஜிபாகிறது. அது மட்டுமல்ல, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்கள் இந்த நிலையில் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக வேண்டி சில இபாதத்துகள் செய்வார்களே, அதுவும் வேஸ்ட் ஆகிவிடும். இப்ப தர்காவுக்கு போவது, அங்கே பிரார்த்தனை செய்வது, தர்காவுக்கு போவது, தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக அங்கே நேர்ச்சை செய்வது, தர்காவுக்கு போவது, தன்னுடைய குழந்தைக்கு நோய் என்பதனால் அவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்வது, குர்பானி கொடுப்பது, இவ்வாறு செய்கிறவர்கள் ரமலான் வந்தால் நோன்பு பிடிக்கிறார்கள், 5 நேர தொழுகை அல்லாஹுக்காக தொழுகிறார்கள், மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவிலே ஹஜ் செய்கிறார்கள். இவ்வாறு செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், நிச்சயமாக அழிந்துவிடும். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், வலஇன் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இணை வைப்பார்களாக இருந்தால் அவர்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அமல்கள் எல்லாம் அப்படியே அழிந்துவிடும். அப்ப இந்த பெரிய கொடுமை, இந்த கொடுமையிலிருந்து ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்ளாமல் நரகத்திலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சுனன் நசாயிலே, அதாவது இமாம் நசாயி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய சுனனுல் குப்ரா என்ற கிரந்தத்தில் 10902வது இலக்கத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி அன்-நார். யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் மௌத்தாகிறாரோ, அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் மௌத்தாகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு இணை வைக்காமல் ஒருவர் மௌத்தானால் அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகிறான். அப்ப நரகம் பயங்கரமானது என்பதை அறிகிறோம். அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பேசிக்கலி நம்ம செய்ய வேண்டியது ஷிர்க்கிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம்மை அறியாமல் அல்லது ஒரு ஒரு பொருட்டாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக நாம் இணை வைத்திருக்கலாம், அல்லது வேண்டுமென்றே இணை வைத்திருக்கலாம். இப்படி இணை வைத்த ஒருவர் ரியலைஸ் பண்ணுகிறார், உணர்ந்து கொள்கிறார்,
இவர் அந்த இணையிலிருந்து தௌபா செய்தால், ஏற்கனவே அவர் நிறைய ஷிர்க் செய்திருக்கிறார். கபறுகளை அவரே கட்டியிருக்கிறார், கபறுகளை அவரே நிர்வகித்திருக்கிறார். இந்த இவ்வாறான ஷிர்க்குகள் இவற்றிலே மிகப்பெரிய ஈடுபாடு காட்டியிருக்கிறார், அல்லது பல தெய்வ வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறார், சிலைகளை வடிவமைத்திருக்கிறார். இவ்வாறான ஒருவர் உணர்ந்து கொண்டால் அல்லாஹு தஆலா அவரை மன்னிப்பானா என்று கேட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹீஹுல் புகாரியிலே 4810வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமிலே 122வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இதற்குரிய பதிலாக அமைகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன நாஸம் மின் அஹ்லி ஷிர்க், ஷிர்க் செய்யக்கூடிய சில மனிதர்கள், கானு கத் கதலு வ அக்ஸரு வ ஸனவ் வ அக்ஸரு, கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், சாதாரணமாக அல்ல, நிறைய கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகமாக கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகமாக விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியான இணை வைப்பாளர்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், இன்னல்லதி தகூலு வ தத்உ இலைஹி லஹஸன், நீ சொல்வதும் நீ அழைப்பதும் ஒரு நல்ல விஷயம், தௌஹீதை சொல்கிறாய், அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறாய், இது ஒரு சிறந்த விஷயம். லவ் துக்பிருனா அன்ன லிமா அமில்னா கஃபாரா, நாங்கள் செய்த இணை வைத்தல், நாங்கள் செய்த கொலைகள், நாங்கள் செய்த விபச்சாரங்கள், இவற்றுக்கு ஏதாவது கஃபாராவை நீங்கள் சொன்னால் என்று கேட்கிறார்கள். கஃபாரா என்று சொன்னால் குற்றப்பரிகாரம். இதிலிருந்து நாங்கள் மீளுவதற்கான குற்றப்பரிகாரம் என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னபோது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை அந்த நேரத்திலே அல்லாஹ்விடமிருந்து பெற்று ஓதி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் 2 குர்ஆன் வசனங்களை இறக்குகிறான். ஒன்று, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன், அதாவது அவர்கள் அல்லாஹோடு வேறு கடவுளர்களை அழைக்க மாட்டார்கள், உயிர்களை கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று இபாதுர் ரஹ்மான்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனங்களும் இறங்குகின்றன. அதையும் ஓதி காண்பித்து விட்டு இன்னும் ஒரு வசனம் இறங்குகிறது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், பாவங்களில் எல்லை மீறி போனவர்கள், இஸ்ராஃப், அஸ்ரஃபு என்றால் இஸ்ராஃப் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இஸ்ராஃப் என்று சொன்னால் பொதுவாக நமக்கு தெரியும், வீண் விரயம் செய்தல் என்பது அதனுடைய அர்த்தமாகும். வீண் விரயம் என்றால் என்ன? ஒன்றை அளவுக்கு அதிகமாக செய்வது. அப்ப இவர்கள் பாவங்களை அளவுக்கு அதிகமாக செய்தவர்கள். அப்படியாக பாவங்களை அளவுக்கு அதிகமாக செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்திலே நீங்கள், அல்லாஹுடைய அன்பில், அவனுடைய இரக்கத்தில், அவனுடைய கருணையிலே நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நிச்சயமாக அல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளை, பாவங்களை மனப்பூர்வமாக உணரும் போது, நடிப்பாக அல்ல, ஏமாற்றுவதற்காக அல்ல, இதய சுத்தியோடு மனப்பூர்வமாக அவன் தான் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து கொள்கிற போது, அது ஷிர்காக இருக்கலாம், குஃப்ராக இருக்கலாம், நிஃபாக்காக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவன் மனப்பூர்வமாக உணர்ந்து அல்லாஹ்விடம் வந்து தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். உண்மையிலே இது ஒரு பெரிய பாக்கியமாகும். இப்ப இணை வைத்தவர்கள், நாம் அறியாமல் நம்முடைய சூழ்நிலைகள், ஊருடைய அமைப்பு காரணமாக இணை வைத்திருக்கலாம். அந்த இணை வைத்தலுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மிக உறுதியான நிலைப்பாட்டோடு நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு குழந்தையை கிடைக்கவில்லை என்றாலும், ஒவ்வொரு கிடைக்கிற குழந்தைகள் ஒவ்வொன்றாக மரணிக்கின்றன என்று சொன்னாலும், நம்முடைய வீட்டிலே வறுமைக்கு மேல் வறுமை வருகிறது என்றாலும்,
கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகின்றது என்று சொன்னாலும், நம்முடைய உயிருக்கே அச்சுறுத்தல் வருகிறது என்றாலும், எந்த ஒரு கட்டத்திலும் நான் இணையே வைக்க மாட்டேன் என்கிற அந்த பிடிவாதமும் கொள்கை உறுதியும் நம் ஒவ்வொருவரிடமும் வர வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வரக்கூடிய சகோதரர்களிடத்தில் அவர்கள் பைஅத் வாங்குவார்கள். அப்படி பைஅத் வாங்கும் போது, அதாவது சத்திய பிரமாணம் வாங்குவார்கள். அப்படி வாங்கும் போது சொல்லுவார்கள், லா துஷ்ரிக் பில்லா வ இன் ஹுர்ரிக்த வ குத்திஅத, நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அறியப்பட்டாலும் நெருப்பிலே போட்டு நீ எரிக்கப்பட்டாலும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நீ நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹுக்கு நீ இணை வைத்து விடாதே என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பு, அல்லாஹுடைய தூதரின் இந்த உபதேசம் நம்முடைய காதுகளிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய நெருக்கடிகளும் சோதனைகளும் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் சமுதாயம் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரங்களிலே நெருக்கடிகள் தாங்க முடியாமல் இந்த சமய நல்லிணக்கம் என்கிற பெயரிலே நிறைய பேர் ஷிர்க்குகளிலே போய் விழுந்து விடுவதை பார்க்கிறோம். சமூகத்தில் நல்லிணக்கம் ஏற்படுவது என்பது வேறு விஷயம். சமூகத்தில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நாம் இந்துக்களோடு வாழ்கிறோம் என்றால் இந்துக்களின் மனிதர்கள், அவர்களையும் மதித்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அவர்களோடு நல்ல பண்பாடுகளோடு நடக்க வேண்டும். அவர்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் பௌத்தர்களோடு வாழுகிறோம் என்றால் பௌத்தர்கள் மனிதர்கள், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் சமூக நல்லிணக்கம் என்பது வேறு, சமய மத நல்லிணக்கம் என்பது வேறு. மத நல்லிணக்கம் என்கிற பேரில், மத நல்லிணக்கமும் கூட இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அழகான ஒரு தியரி. சூரத்துல் காஃபிரூனை எடுத்து ஓதி பாருங்கள். காஃபிர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களே, நான் வணங்குவதை நீங்கள் வணங்கப் போவதும் இல்லை, நீங்கள் வணங்குவதை நான் வணங்கப் போவதும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இதுதான் சமய நல்லிணக்கம் என்று வருவதாக இருந்தால், லா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் வணங்கக்கூடிய, அல்லாஹ் அல்லாமல் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறார்களே, கடவுளர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தால் அவர்கள் உங்களுடைய கடவுளையும் திட்ட ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அவர்களுடைய கடவுளை திட்ட போனால் அவர்கள் உங்களுடைய கடவுளை திட்டுவார்கள், அல்லாஹ்வை திட்டுவார்கள். அதற்கு நீங்கள் காரணமாக வேண்டாம். இதுவும் ஒரு வகையான நல்லிணக்கமாகும். இதனுடைய அர்த்தம் அவர்களுடைய வணக்கம், அவர்களுடைய கோயில்களில் போய் நிற்பது, அவர்களுடைய சாமிகளை சுத்தம் செய்து கொடுப்பது, அவர்களுடைய வணக்க முக்கியமான நாட்களிலே போய் அவர்களுடைய சாமிகளுக்கு, அவர்களுடைய கடவுள்களுக்கு பூத்தட்டுக்களை ஏந்தி கொண்டு செல்வது என்பதெல்லாம் இதற்குள் வராது. இது இணை வைத்தலாகும் அல்லது இணை வைத்தலுக்கு துணை போவதாகும். எனவே எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டாலும், துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அல்லாஹுக்கு நாம் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்துவிடக் கூடாது. இது மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டிய விஷயம். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு கஷ்டம் வரலாம், எவ்வளவு துன்பம் வரலாம், எவ்வளவு சோதனை வரலாம். ஒரு சோதனை என்பது தாங்கக்கூடிய அளவுக்குத்தான் அல்லாஹ் தருவான். இதுவும் ஒரு தியரி. நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்மளால் தாங்க முடியுமான அளவுக்குத்தான் தருவான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப நாம் எப்படி அதை மாற்றி அமைக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாததை தர மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லும் போது, இல்லை என்னால் தாங்க முடியாத ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நினைப்பதும் சொல்வதும் பாவமாகும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் அல்லாஹுக்கு
இணை வைத்து விடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுனன் திருமிதியிலே 3540வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹதீஸுல் குத்ஸி, قال الله تبارك وتعالى, அல்லாஹ் சொல்கிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السماء, நீ மலையளவு பாவம், வானத்தின் அளவு பாவம் செய்தாலும், நீ வானத்தின் அளவு பாவம் செய்தாலும், ثم استغفرتني غفرت لك ولا أبالي, நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னித்து மறைப்பேன். வலா உபாலி, நான் ஏற்கனவே நீ செய்ததை பொருட்படுத்த மாட்டேன். யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, பூமியின் அளவு நீ பாவம் செய்துவிட்டு, சும்ம லகீதனி லா துஷ்ரிகு பி ஷைஆ, எனக்கு இணை வைக்காமல் என்னை நீ சந்தித்தால், ல அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, அந்த அளவுக்கு நீ செய்த பாவங்களின் அளவுக்கு உனக்கு நான் மன்னிப்பை தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசனான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இது மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு ஹதீஸ் ஆகும். அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை சந்தித்தால் நிச்சயமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடியதாக இமாம் தோலாபி என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர்கள் அல் குனா வல் அஸ்மா என்கிற நூலிலே 1690வது இலக்கத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அதாவது உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் ஃபகத் ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார், யாரொருவர் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை, அல்லது அவரை நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். முதல்ல நம்ம பார்த்தது அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகிறான், இப்போது நரகத்திற்கு அவரை ஹராமாக்குகிறான். அப்ப நரகத்திற்கு அவர் போக மாட்டார். வேறு சில ரிவாயத்துகள் நம்ம பார்க்கிறோம், சப்போஸ் நரகத்திற்கு போனால் கூட அல்லாஹு தஆலா அவருக்கு மன்னிப்பு கொடுத்து சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆனால் இணை வைத்தலோடு ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை, அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது, நரகம் நிரந்தரமாகி விடுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நரகம் என்பது சாதாரணமானது அல்ல. இதுவரை நாம் நரகத்தினுடைய தன்மைகள் சிலவற்றை பார்த்தோம். நரகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பிரமாண்டம், அவர்களுடைய தோள்களின் கனதி, அவர்களுடைய பற்களின் பயங்கரம் என்று பல விஷயங்களை நாம் பார்த்தோம். அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பானங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகள், அவர்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆடைகள் என்றெல்லாம் பார்த்தோம். நரகத்திலே ஆக குறைந்த வேதனை என்பது நெருப்பாலான 2 செருப்புகள் ஒருவருக்கு அணிவிக்கப்படும். அதை அணிந்தால் அவருடைய மண்டையிலே இருக்கிற மூளை கொதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நரகம் உண்மையானது, அந்த நரகம் நிச்சயமானது, அந்த நரகம் இருக்கிறது, அந்த நரகம் நிரந்தரமானது என்பதெல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அகீதாவாகும். இந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஷிருக்கிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஷிருக்கையும் நாம் படிக்க வேண்டும். ஷிருக் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். ஷிருக்கினுடைய பாரதூரங்களை தெரிய வேண்டும். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ அவர்கள், ஏன் முழு மனிதர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் அனைவரையும் இந்த ஷிருக்கிலிருந்து பாதுகாப்பதற்கு என்னால் என்ன கண்ட்ரிபியூட் பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஷிருக்கிலிருந்தும் கொடிய நரகத்திலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயான்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஆஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.